அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் சிங்காநல்லூருங்க. 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் அபூர்வ வளர்ச்சிகள் அடைவார்கள், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாகும், யாருக்கு நல்லா இருக்குது யாருக்கு நல்லா இல்லை அப்படின்றது சுருக்கமாக நம்ம 12 ராசிகளுக்கும் பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2025ஆம் ஆண்டினுடைய பொது பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 2025ஆம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை போராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறாருங்க. அதாவது 2025ங்க. இந்த 2025 நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 9ஆம் எண்ணு வருங்க. 9ஆம் எண்ணுக்கு உரியவன் செவ்வாய் பகவான். 9க்கு உரியவன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பார்த்திங்கன்னா போர் ஆயுதங்களுக்கு அதிபதியானவன் செவ்வாய் பகவான். ஸோ அந்த ஒரு ராசியில் கன்னியா லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதுங்க. 2025 செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள், அதாவது காவல் இராணுவம் வளர்ச்சி பெறும், முன்னேற்றங்கள் அடையும். ஸோ இங்கே விவசாயம் பெருகும், மழை வெள்ளங்கள் நல்லா இருக்குங்க, விவசாயம் பெருகும். செவ்வாய் பூமிக்காரகன், ஆளுமை நிலைகள் நல்லா இருக்குங்க. அரசு சம்மந்தப்பட்டதில் மற்ற விஷயங்களும் அனைவருக்கும் நல்லா இருக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் இந்த ஆண்டு கிடைக்கப்பெற்று ஸோ அனைத்து வல்லமைகளும் அடைவீர்களாக. கோவில் கும்பாபிஷேகம் அதிகரிக்கும், புதிய வாகனங்கள் அறிமுகமாகும். 2 வீலர் 4 வீலர் போன்ற புதிய வாகனங்கள், அந்த பேட்டரி கால் எலக்ட்ரிக் பைக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அதிகமாகிற வாய்ப்பு உண்டுங்க. மக்களிடம் பக்தி ஆன்மீகம் தலைக்குங்க. புதன் வலுப்பெற்றிருக்கிறதுனால கல்வித்துறை நல்லா இருக்குங்க. ஐடி ஃபீல்டு, கல்விதம், கம்யூனிகேஷன், சோசியல் மீடியா, ரேடியோ போன்றவை நல்லா இருக்குங்க. ஏவி தொழில்நுட்பங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் கொடுக்கும். இங்கே சூரியன் ப்ளஸ் சந்திரன் இணைவு இருக்கிறதுனால வானவியல் ஆராய்ச்சிங்க. சனி பகவானுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாருங்க. வாகன உற்பத்தி தேவைப்படுங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உண்டாகுங்க. இருந்தாலும் சரி கட்டுற ஒரு அமைப்பு கவர்மெண்ட்டு எடுத்துக்குங்க. 7வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால அண்டை நாட்டினுடைய நட்புகள் நமக்கு கொடுக்குங்க. அண்டை நாட்டுக்குள்ள தொந்தரவு கொடுத்தாலுமே அந்த தொந்தரவுகளை எப்படி கையாளணும் அப்படின்றதும் நம்ம இந்திய அரசுக்கு தெரிஞ்சு அதுக்குண்டான முறைகளை அவங்க எடுப்பாங்க. இந்தியாவின் வலிமை கூடுங்க. பொருளாதார வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பு திண்டாட்டம் நீங்குங்க. சுய தொழில் எண்ணிக்கை கூடுங்க. புதிய சட்டம் விதிகள் அமுலுக்கு உண்டாகுங்க. மாணவர்கள் பாடத்திட்டம் மாற்றங்கள் வருங்க. இந்த ஆண்டு சுக்கிர பலவீனமாக இருப்பதால் சினிமா துறைகள் நலிவுகளும், அதிக பட்ஜெட் போட்டு எடுக்கிற படங்கள் கொஞ்சம் பின்னோக்கியும், பட்ஜெட் இல்லாமல் எடுக்கிற படங்கள் முன்னோக்கியும் போகக்கூடிய அமைப்புகளும் இந்த ஆண்டு இருக்குங்க. சுக்கிர வக்ர நிவர்த்திகள் அடைகிறதுனாலங்க, அதாவது ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து மே 31 வரை மீனத்தில் இருக்கிறதுனால புகழ்பெற்ற நடிகைகளுக்கு உடல்நிலை பாதிப்புகள், குறைகள் அந்த மாதிரிலாம் கொடுக்குங்க. காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்படக்கூடிய நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்படக்கூடிய நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இங்கே போர் முடிவுக்கு வருங்க. இப்போ ஈரான் ஈராக் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்கலையே, அந்த போர்கள்லாம் முடிவுக்கு வந்துடுங்க. அந்த ஒரு அமைப்புகள் இருக்குமானா இருக்கும். 2025ஆம் ஆண்டு பொதுவாக அனைவருக்குமே அனைத்து நல வளன்களையும் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு 2024 போன்று இல்லாமல் அனைத்து துறைகளிலுமே வளர்ச்சிகளும் முன்னேற்றமும், அனைத்து ராசிக்காரர்களுமே கஷ்டப்பட்ட நிலைகளாகப்பட்டது இந்த ஆண்டு மாறுங்க. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள்ன்றதும் அதிகமாக கொடுக்குங்க. ஸோ இந்த ஒரு அமைப்புகளாக எடுத்துக்குமானா எடுத்துக்குங்க. இந்த 2025 புத்தாண்டு வேறு என்ன சிறப்புகள் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு தாங்க ராகு எதுவும் பயிற்சி ஆகிறாருங்க. 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானும் பயிற்சி ஆகிறாருங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 29/3/2025 சனி பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு 7ரை சனி முடிகிறாருங்க. முடிச்சு போட்டு மேச ராசிக்கு தாங்க 7ரை சனி ஆரம்பிக்கிறாருங்க. 2வது இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஜன்ம சனி முடியுதுங்க. பாத சனி ஆரம்பிக்கிறாருங்க. மீன ராசிக்கு விரைய சனி முடிச்சு போட்டுங்க. இங்கே ஜன்ம சனியாக உட்காருவாருங்க. இந்த 3 ராசிகளுக்கும் சனியினுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க. மார்ச் 29க்கு அப்புறம் சனி பயிற்சியினுடைய பலன்கள் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறுக்காங்க மே மாதம் 11ஆம் தேதிங்க குரு பயிற்சி ஆகிறாருங்க. அதே மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த 2025 3 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுனால நல்ல வளர்ச்சி முன்னேற்றம்ன்றதும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேங்க. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்?
எடுத்த வேலை முடிக்கும் வரை அதே சிந்தனையுடன் இருக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. ஒரு வேலை எடுத்தால் அந்த வேலை எப்படி கஷ்டப்பட்டு முடிக்கணும் அப்படின்றதில் ஒரு நன்மைகளும் அதிக முன்னேற்றங்களும் அதிலே அவர்களுடைய எண்ணங்கள் செலுத்துவாங்க. அந்த வேலை முடிக்கிற வரைக்குமே அந்த இடத்த விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்புக்கு மேசராசிகளுக்கு கொடுத்துருங்க. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% முன்னேற்றமான ஒரு நிலைகள் கொடுக்குங்க. புதுமை புரட்சிகளை விரும்பக்கூடியவங்க தாங்க மேசராசிக்காரர்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வை வரதுனாலையும் மே 11க்கு அப்புறம் குரு பகவான் இவர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜன்மத்தில் உட்காந்துருக்கிற குரு விலகிறாருங்க, விலைக்கு போட்டுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மே முன்னேற்றத்துக்கு அப்புறங்க 2ஆம் வீடு பார்வைகள் பெறுறாருங்க. மே பின்பு சற்று கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மே பின்பு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் உட்காரதுனாலையும் அந்த பாதக நிலைகள்ன்றதும் கவனம் கொடுக்கணுங்க. வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர நிலைகள் கொடுக்குங்க. கடந்த 3 வருஷமாக மேசராசிக்காரர்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள், சங்கட்டங்கள், தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லாத நிலைகள், கடந்த 1 ஆண்டு காலமாக மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி எல்லாமே விலகிக்குங்க. இந்த இதுக்கு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணுங்க. அப்புறம் வந்து மார்ச்சுக்கு 7 சனி வருதுங்க, கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோணுங்க. எக்காரணத்தை கொண்டும் இவர்கள் குச்சனூர் சனி பகவானுக்கோ திருக்கொல்லிக்காட்டுக்கோ திருநள்ளாருக்கோ 7 சனி முடிகிற வரைக்கும் போகக்கூடாதுங்க. இதை மட்டும் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கணுன்னா கிரிவலம் போய்க்கலாங்க, ராமேஸ்வரம் போய்க்கலாங்க, பௌர்ணமியில் திருப்பதியும் ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருப்பங்கள் கொடுக்குங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா சாமி மலை முருகனை போய் பார்த்து போட்டு வாங்க. அவருக்கு உண்டான நாள் கிழமையில் இல்லை உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மாதிரி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரர்கள் சாமி மலை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே நெல்லிக்காய் ஊறுக்காய் அந்த மாதிரி யாருக்கா தானம் கொடுக்கலாம், நெல்லிக்காய் வாங்கி தானமாக கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஊனமானவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ஒரு ஸ்டிக்கு, செப்பல், சால்வை, சாப்பாடு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, நல்லா இருக்குங்க. அடுத்து ரிஷபராசிக்காரங்க, முகத்தில் சிக்கனும் கண்களில் அன்பும் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரர்கள். இவரிடம் சற்று பிடிவாத குணங்கள் அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த ஒரு அமைப்புடனும் செயல்படுற அமைப்புகள்ன்றதும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த மனசு ஒரு சோகமாகவே இருக்கிற நிலைகள் இருக்கும். ஆனால் சிரித்தா நல்லா இருப்பார்கள். அந்த ஒரு சோக அமைப்புகளுக்கு நீங்குங்க. கடந்த 1 ஆண்டு காலமாக குருனுடைய பார்வை சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் இப்போ ஜன்மகுரு போயிட்டு இருக்கிறதுனாலையும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 11ஆம் தேதிக்கு மறுக்கா அற்புதமான முன்னேற்றங்கள் கொடுக்குங்க. அற்புதமான முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிற 2 ஆண்டு காலமாக நடக்காத திருமணங்கள் நடக்கிற வாய்ப்புகள், கிரக பிரவேசம், சீமந்தம், வளைகாப்பு போன்ற வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வேலை வாய்ப்புகள், உத்தியோக அமைப்புகள், உத்தியோகம் இழந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், இதுவரைக்கும் கணவன் மனைக்குள் இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் விளங்கி கணவன் மனைக்குள் அன்னோனிய நெருக்கங்கள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் முன்னேற்றமாக ஒரு நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். வளர்ச்சிகள் அற்புதமாக இருக்குங்க. ரிஷபராசி பொறுத்த வரைக்குமே இந்த ஆண்டு அற்புத ஒரு யோக நிலைகளை கொடுப்பாருங்க. நல்ல வளர்ச்சின்ற நிலைகளும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க வந்து நரசிம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணுங்க. மாதுளம்பழம் யாருக்காவது வயதானவர்களுக்கு வாங்கி கொடுங்க, மாதுளம்பழம் வாங்கி கொடுத்துக்கோங்க. நரசிம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. மனநலம் பாதித்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க. இந்த ஆண்டு இன்னும் அமோகமாக இருக்குங்க. அடுத்தது மிதுன ராசிங்க, 90% நல்லா இருக்குதுங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 90% நல்லா இருக்குதுங்க. மிதுன ராசிக்கு 54% நல்லா இருந்தாலும் இங்கே சனி தாங்க உங்களுக்கு மிதுனத்துக்கு அள்ளி கொடுக்குற ஒரு நிலைகளுக்கு வராருங்க. பொறுமை இருப்பதை விட தெரிவிக்கிற ஒரு குணங்களும், கவர்ச்சியாக உடை உடுத்தக்கூடிய குணங்களும், கவர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு குணங்களும் உடையவங்க மிதுன ராசிக்காரர்கள். ஒரு விஷயத்தை வந்து இழுத்து பில்டப் பண்ணி சொல்லக்கூடியவர்களும் மிதுன ராசிக்காரர்கள். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பொறுமையாக இருந்து போட்டிங்கன்னா எந்த பாதிப்புன்றதும் உங்களுக்கு கொடுக்காதுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படணுங்க. குரு ஆல்ரெடி 12ஆம் இடத்துல விரயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. தனவரையும் கொடுப்பாருங்க, சேமிப்பு கரைச்சி போடுவாருங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் கொடுக்கும், சிறு குழப்பத்தையும் கொடுக்குங்க. இப்போ 2வது உங்களுக்கு மே 11க்கு மறுக்கா வந்து ஜன்ம குருவாக உட்காருவாருங்க. அப்போ இடமாற்றங்கள் கொடுக்கும், உத்தியோக மாற்றங்கள் கொடுக்கும். அப்பாவுடைய உடல்நிலை கொஞ்சம் சற்று பாதிக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து வேலைகளை முடிக்கணுங்க. இனி வேலையில் இருந்த தடுமாற்றங்கள், குழப்பங்கள் விலகுங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும், காரு, பைக்கு, அதாவது வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆபரணம், வெளிநாட்டு யோகங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் முன்னேற்றங்களும் கடந்த 1 ஆண்டு காலமாக
என்ன காரணம்னு தெரியலைங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இந்த அமைப்புகள் மாறி கணவன் மனைவிக்குள்ள அன்னோனிய நெருக்கங்களும், ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு தாம்பத்திய நிலைகள், புத்திரபாக்கியங்கள், வீடு கட்ட நிலைகள், தடைப்பட்ட திருமணங்கள் முடியும் வாய்ப்புகள், இது அத்தனையுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான பலன்களை கொடுப்பாருங்க. வீடுமான யோகத்தை கொடுப்பாருங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ அதுவும் நடக்கும். தாயார் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கோணுங்க. முன்னேற்றம்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் வருங்க. உடம்பு பார்த்துக்கோணுங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. போயிட்டுன்னா நல்லா இருக்குங்க. காஞ்சி காமாட்சிக்கு ஒரு முறை போய் பார்த்து போட்டு வாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். ஏழை நோயாளிகளுக்கு யாருக்காவது ஒரு மருத்துவ செலவு உதவி செய்யுங்க. அற்புதமாக இருப்பீங்க. ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் 1 கிலோ வாங்கி தானமாக கொடுத்து போடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அற்புத யோகங்களாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 54% முன்னேற்றங்கள்ன்றது கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிங்க. தானே ராஜா தானே மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரர்களும் 2 மொழிகள் பேசக்கூடியவங்களும் சாமர்த்தியசாலிகளும் வீட்டுக்கு உழைக்கிறத விட இவங்க ஊருக்கு உழைக்கிற ஒரு குணத்தை கொடுக்குங்க. ஸோ கடகராசிக்கெலாம் சொல்லவே வேண்டாங்க. கேட்டிங்கன்னா உட்காந்து அழுவாங்க. அந்த அளவுக்கு இந்த 5 வருஷமாக அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து போட்டாங்க. தேவையில்லாமல் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அவமானங்கள், கணுமணிக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிறையங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கெண்டச்சனி. இப்போ நடப்பு வந்து மார்ச் வரைக்குமே அவங்களுக்கு அஷ்டம சனியும் போயிட்டு இருக்குதுங்க. அஷ்டம சனினால் நிறைய அவமானங்கள், பிரச்சனைகள், கணுமணிக்குள்ள பிரிந்து போகிற அளவுக்கு வாய்ப்புகள், கலகங்கள் அத்தனையுமே அனுபவித்த இவர்கள் இனி கொடி கட்டி பறக்கிற ஒரு வாய்ப்புகள் கொடுக்குங்க. எவராலும் முடியாத காரியங்களை இவங்க முடித்து ஜெயிக்கிற ஒரு நிலைகள்ன்றது கொடுக்குங்க. உடல் பாதிப்பு, மன கஷ்டங்கள், சொந்த பந்தங்கள், பகைகள், உறவுகள், விரோதம் அத்தனையுமே மாறுங்க. இந்த 2019 இவங்களுக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்குதுங்க. அதே மாதிரி இதில் வந்து பல்வேறு தொல்லைகள், இன்னல்கள் அனுபவித்தாங்க. கணவன் பிரச்சனை, பிரிவினை. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கும். வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மே 18க்கு மறுக்க ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் அற்புதமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் தொல்லை நீங்குங்க. குடும்பத்தில் புத்திரபாக்கியங்கள், முன்னேற்றங்கள். ஸோ வெளியூர் வெளிநாடுகள் போயிட்டு வர வாய்ப்புகள், வீடு வாங்கும் நிலைகள், வீடு மன வண்டி வாகனங்கள் முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அற்புத யோகமாக கடகராசிக்கு அற்புத பலன்களை கொடுப்பாங்க. பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு 1 லிட்டர் பசும்பால் வாங்கி கொடுங்க. வாய்ப்பு இருந்தால் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரனை போய் பார்த்து போட்டு வாங்க. நல்லாயிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலைவாழைப்பழத்தை தானமாக கொடுக்கணுங்க. மலைவாழைப்பழத்தை தானமாக கொடுங்க. கண்ணு தெரியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு அற்புத முன்னேற்றங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடகராசி பொறுத்த வரைக்குங்க ஒரு 58% நல்லா இருக்குதுங்க. ஆனால் அற்புத முன்னேற்றங்களாக உங்களுக்கு அத்தனை வகையிலுமே கொடுக்குங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி இப்போ குரு 11ஆம் இடத்துலேருந்து இந்த ஒரு 6-7 மாதமாக கொஞ்சம் பிரச்சனைகள், அஷ்டம சனிகள் அவ்வப்போது தலை தூக்கினாலுமே குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அவரும் சரி கட்டி போகிற ஒரு நிலைகள் கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து 11 மே பின்னாடி அற்புத முன்னேற்றங்களை கொடுக்குங்க. அடுத்து சிம்ம ராசிங்க. எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசனை போல வாழணுன்ற அமைப்புகளும், ஸோ எப்பயுமே சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்புகள்ன்றதும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உண்டுங்க. துணை விட இவர்களுக்கு வந்து நண்பர்கள் துணைகள்ன்றது இவங்க எப்பயுமே ஏற்படுத்திப்பாங்க, பயன்படுத்திப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த வாதங்கள் பண்ணி பேசுகிறதுல அந்த ஒரு அமைப்புகளும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்குன்றதும் அதிகம் கொடுக்குங்க. அதாவது வெகுனியாக பேச்சுக்கள் இருக்கும், யதார்த்தமான ஒரு பேச்சுக்கள் இருக்கும் உங்களுடைய பார்வையில். ஸோ அந்த ஒரு அமைப்புகள் இருக்குமானா யதார்த்தமான பேச்சுக்களை வந்து தவிர்க்கணுங்க. நீங்கள் வெகுளியாக பேசுகிறீங்க, யதார்த்தமாக பேசணும், தமாஷா பேசணுங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாங்க. அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த 7 மாதத்தில் இடமாற்றங்கள் கொடுத்துருக்கும். தொழில் மாற்றங்களோ, வீடு மாற்றங்களோ, இடமாற்றங்களோ அந்த மாதிரி கொடுத்துருக்கும். கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக உங்களுக்கு வந்து 2019 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டச்சனி போயிட்டுருக்காருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 2 ஆண்டு காலமாக கண்டச்சனி இருக்குது. 2019 உங்களுக்கு வந்து ராகுகேது குருனுடைய பார்வை இல்லாமல் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும். பிள்ளைகள் வழியில், கணவன் மனைவிக்குள்ள, தொழிலில், ஸோ நண்பர்கள் வழியில், சொந்த பந்தங்கள் வழியில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி 2017-19 உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. அது கூட உங்களுக்கு கண்டச்சனி இருக்கிறதுனால ஒரு சில மயக்கம் வரும். மயக்கம் சம்மந்தப்பட்டது. புரோட்டா சாப்பிடாதீங்க. சிம்மராசிக்காரர்கள் புரோட்டா சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இதில் சிம்மராசி மக நட்சத்திரம் நல்லா இருக்குங்க. சிம்மராசியில் பூர நட்சத்திரக்காரங்க பழனிக்கு போகக்கூடாதுங்க. பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் திருப்பதிக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு முறை போய்க்கலாங்க. மறுக்கா ஒரு வாட்டி திருப்பதிக்கு போகக்கூடாதுங்க. போனீங்கன்னா பாதிப்பு கொடுக்கும். ஸோ தொழிலில் ஒரு மாற்று நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டசனி முடிவு பெற்றுங்க. அஷ்டம சனி வராரு. கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்கணுங்க. குருவனுடைய பார்வை
உங்களுக்கு வந்து 14ஆம் இடத்துக்கு வராருங்க. இங்கே 2025 மேலிருந்து 2026 மே வரைக்கும் குருவினுடைய பார்வை 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆபரணம், முன்னேற்றங்கள் இந்த மாதிரி சிம்மராசிக்கு கொடுக்குங்க. அதில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள் சிம்மராசிக்கு வந்திருங்க. பயப்பட வேண்டாங்க. உங்களுக்கு குரு இந்த வருஷம் தாட்டி விடுவாருங்க. ஆனால் இருந்தாலுமே அஷ்டம சனி அடுத்த ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் டஃப்பு கொடுப்பாருங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனசால் நினச்சிக்கணும் மொழியாக ஒரு ஸ்தலங்களுக்கு போகக்கூடாதுங்க. அப்புறம் சனீஸ்வர பகவான் பிடிக்காத ஒரு கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாழி, நரசிம்மர், உங்களுக்கு ஒரு வராகி எடுத்துக்கலாங்க, அப்புறம் ஆஞ்சநேயர் எடுக்கலாங்க, விநாயகர் எடுக்கலாங்க. இந்த மாதிரி முகமல்லா கடவுள்களை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும். சனிக்கிழமை நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடணுங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டுங்க. 16 சுற்று ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயா, ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயான்னு சொல்லி 16 சுற்று அடிக்கணுங்க. செஞ்சு போட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அற்புத முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பைரவரை வழிபாடு வச்சுக்கோங்க. ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கசிஷ்ணாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் இந்த மந்திரங்களை சொல்லி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவ நேரங்களும், தேய்பிரை, அஷ்டமி இந்த மாதிரி நாட்களில் பைரவ வழிபாடுகளும் பைரவர் வழிபாடு வைக்க நல்லாயிருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வாங்கி தானமாக கொடுங்க. மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். அடுத்துங்க கன்னியா ராசிங்க. கன்னியா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. கன்னியா ராசிக்கு 65% நல்லா இருக்குதுங்க. கன்னியா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எப்படி இருக்கும், அதாவது பாசங்கள், அன்புகளுக்கு இயங்கக்கூடியவர், அதீத அறிவாளி, அதீத புத்திசாலி. இவர்கள் யார் சொல்கிறதும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தன் சிந்திப்பதே ஒரு நன்று என்றும் நல்லது என்றும் சிந்தித்து இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு. அந்த பாசங்களுக்கு ஏங்குற அமைப்புகள் இருந்தாலும் இவர்களுக்கு உறவுகளாலேயோ, சொந்த பந்தங்களாலேயோ, நண்பர்களாலேயோ எந்த ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்காம இவர்கள் தன்னுடைய உழைப்பினாலேயே மேலுக்கு வரக்கூடிய அமைப்புகள்ன்றது கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு. அதீத அறிவாளித்தன்மைகள்ன்றதும் அதீத புத்திசாலித்தனமாக மிளறக்கூடிய அமைப்புகளும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகள் விளங்குங்க. இந்த கடந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் தாங்க கன்னியா ராசி பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு மறுக்கா 2015, 17, 19 இது காலகட்டங்கள்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கும். 2019, 20 உறவுகள் கட்டுருக்குங்க. உறவுகள், சொந்த பந்தங்கள், பகைகளாக இருப்பாங்க, விரோதம் பண்ணி இருப்பாங்க, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது. எத்தனையோ கன்னிராசிக்கெலாம் கேட்டேன்னா கன்னிராசிக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரையை பொறுத்த வரைக்குமே கணவன் அந்த ராகு கேது வந்து ஆட்டி எடுத்துட்டாருங்க இவ்வளோ ஒரு 1.5 வருடங்கள். ஸோ இந்த ஒரு கணவன் மணிக்குள்ளே நிறைய பேர் பிரிஞ்செல்லாம் போயிட்டாங்க. ஒரு நிம்மதியில்லாத நிலைகள், அதாவது லாஸு, தொழில் லாஸு, பிரச்சனைகள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே அழுவாங்க. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் என்ன அப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த கடவுளே, எனக்கு என்றைக்கு தான் விடியும் அப்படின்ற மாதிரியே கன்னியாராசிக்காரர்கள் பேசுவாங்க. மன வேதனைகள் அதிகம் உடையவங்க கன்னியாராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட இவங்க 2017 கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 6-7 வருஷமாக தொடர் பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க. அந்த தொடர் பிரச்சனைகள் ஆகப்பட்டது இவர்களுக்கு விலகி இந்த ஆண்டு 65% முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். உண்மை சொல்ல போனால் யோகாதிபதியாக சுக்கிர பகவான் பிறப்பு 9 இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகரிக்கும். இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் முன்னேற்றம் கொடுக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம், யோகா அமைப்புகளும் தடைப்பட்ட காரியங்கள் முன்னேற்றம் கொடுக்கும். தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை ஒதுக்கிய உறவுகள் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நிலைகள்ன்றது கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள்ன்றதும் உண்டாக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே முன்னேற்றங்கள்ன்றது கொடுக்கும். புதன் 3ஆம் வீடு எல்லா வகையும் முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. கேது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும், சுக்கிரன், சனி உங்களுக்கு வந்து அற்புத யோகக்காரனாகவே கன்னியாராசி பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. கேது மே 18க்கு பின்பு நல்லா இருக்குதுங்க. அது 18க்கு பின்பு கண்மணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்ன்றது விலைக்கு போடுங்க. அதுக்கு மேலே நல்லா இருக்குதுங்க. இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் அது நீங்கும். தூக்கமின்மை விலகுங்க. நீங்களாம் தூங்கிலாம் பல காலம் ஆகுதுங்க. இடமாற்றங்களை கொடுக்கும். கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து மே 11ஆம் பிறகு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் தான் இருக்கார். சொல்லுங்கள், யார் என்ன சாதிச்சிங்க சொல்லுங்கள்? யாரும் எதுவும் சாதிக்கலைங்க. அவர் வேலை செய்யலைங்க. அவர் தான் குரு 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் இருந்தும் வேலை செய்யாத ஒரு ராசினா கன்னியா ராசி தாங்க. இருந்து என்ன புரோஜனங்க? எதுவுமே நல்லதாகவே நடக்கலைங்கன்னுவாங்க. அப்போ குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 10ல் குரு இருந்தால் இடமாற்றங்கள் கொடுக்கும், உத்தியோக மாற்றங்கள் எடுத்து கொடுக்கும், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இது எல்லாமே கன்னியா ராசிக்காரர் கொடுக்கும். புதிய தொழில், புதிய அங்கீகார நிலைகள் அந்த மாதிரிலாம் கொடுக்கும். பயப்பட வேண்டாங்க. விநாயகரை வழிபாடு வச்சு போட்டு வாங்க. சதுர்த்தி தேதி, சங்கடகர சதுர்த்தி, இந்த நாட்களில் விநாயகரை வழிபாடு வைங்க. ஸோ வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்கும். சாலை துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்க. தோரம் பருப்பு 1 கிலோ வாங்கி கோயிலுக்கு தானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 65% நல்ல நிலைகளை கன்னியா ராசி கொடுக்குங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளாராசிங்க. துளாராசி வந்து தராசு ராசி அப்படின்னு பேருங்க, வில் ராசிங்க. தராசு ராசி. தராசு ராசின்றதுனால உங்களுக்கு வந்து எப்பொழுதும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த சினிமா கதாநாயகன் பார்த்திங்கன்னா எங்கே தப்பு நடந்தாலுமே அவர் எங்கேருந்து வராருலாம் தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு தட்டி கேட்குற ஒரு குணங்கள்ன்றது கொடுக்கும். எங்கேயோ எதையோ படித்து போட்டு கூட அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி பேசுகிற அமைப்பும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, உடுத்துக்கிற உடையும் உள்ளே இருக்க மனுஷையும் தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு குணம் பெற்றவங்க துளாராசிக்காரர்கள். கொஞ்சம் அந்த ஒரு வாக்குவாதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகணுங்க. இப்போ இந்த 8ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்ணெரிச்சல், உடம்பு தொந்தரவுகள், குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள், அப்பாவிடம் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இப்போ 6-7 மாதமாக உங்களுக்கு போயிட்டு தாங்க இருக்கும். இதுக்கு மறுக்கா உங்களுக்கு குரு வந்து மே மாதத்துக்கு மறுக்கா 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு வராருங்க. நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. 9 குரு இருந்தாலும் ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்ற மாதிரி ஓடிப்போய் திரவியம் சேரு அப்படின்ற மாதிரி ஓடிப்போய் பணங்காசுகளை சம்பாதிக்கிற அமைப்புகளும் வெளிநாடு வெளி யோகங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைகளும் தொழிலில் இது வரைக்கும் இருந்த ஒரு தொய்வு நிலைகள் மாறி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சிகளும் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி நம்ம சமாளிச்சுக்கலாம், இதுக்கு மேலே நம்ம வந்துடலாம் அந்த ஒரு தைரிய நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீதிமான் நீதிகளங்களும் வீடு மனை வாகனம் யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில் மற்றும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளாகப்பட்டது விலகி முன்னேற்றங்களை கொடுக்கும். ஸோ இடமாற்றங்கள் பிள்ளைகளால் தொல்லைகள் இருந்தது இல்லையா, ஸோ அது விலகிற அமைப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ சொத்து சேர்க்கைகள் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை இருக்கிற வேலை மாற்றங்கள் அந்த மாதிரின்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. வெற்றி சந்தோஷங்கள் ரெண்டும் கலந்தாப்புலே இந்த 6 இருக்குங்க. இந்த வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்கரத்தாழ்வார வழிபாடு வச்சு போட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். வாழைப்பூ தானமாக கொடுங்க. ஏதோ ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு இதுக்கு ஒரு வாழைப்பூ வாங்கிக்கோங்க. வாழைப்பூ வாங்கி தானமாக கொடுங்க. காது கேளாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆண்டு துளாராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90% பக்கமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முயற்சி செய்யுங்க. குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால ஒரு 90% முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாருங்க. விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினாலுமே ஒரு வார்த்தை இடையில் ஏதாவது ஒரு கோபமாக ஒரு வார்த்தை பேசக்கூடிய அமைப்புகளுடையவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் குருவாகப்பட்டவர் 8ஆம் இடத்துக்கு வருவாருங்க. மே மாதத்தில் 11ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறாருங்க. அதில் வந்து இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுங்க விலகி 8ஆம் இடத்துக்கு வராருங்க. 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும், அவங்க அப்பாவுக்கும் கொடுக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாக்குவாதங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்பாவுக்கும் மருத்துவ செலவுகள், உடல் பாதிப்புகள். இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள், உடல் பாதிப்புகள், அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும். வண்டி வாகனங்களை கவனமாக இருக்கணும். உடல் பாதிப்புகள் கொடுக்குங்க. யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணுங்க. உடம்பு கொஞ்சம் வாக்கிங் போய் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. உடம்பு தொந்தரவு கண்டிப்பாக வரும். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். இரவு பிரயாணங்களை தவிர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கிற ஒரு நிலைகள் கொடுக்குங்க. இரவு பிரயாணங்கள் பண்ண வேண்டாங்க. யாருக்கும் ஜாயிண்ட்டு ஜாமீன் முன்னிற்க வேண்டாங்க, அதில் மாட்டிப்பீங்க. ஸோ கவனமாக இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்கோணுங்க. கோபம் வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கவனமாக இருக்கணுங்க. 8ல் குரு மறையிறதுனால பண தட்டுப்பாடுகள் கொடுக்கும், வரவின்மை அந்த மாதிரி கொடுக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. தொழிலில் வந்து ஒரு டென்ஷனாக இருக்கிற நிலைகள் கொடுக்கும். குடும்பத்துலேயும் டென்ஷனாக இருக்கிற நிலைகள் கொடுக்குங்க. கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்கள், பகைகள், விரோதங்கள் ஆகாங்க. ஸோ தேவையில்லாமல் சண்டைகளுக்கு போகிற வாய்ப்புகளும் சொந்த பந்தங்கள் பகைகளாகி விலகும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தவரிடம் பேசும்போது கவனமாக பேசுனீங்கன்னா முன்னேற்றங்களுக்கு கொடுக்கும். தொழிலில் கவனம் இருக்கணுங்க. தொழிலில் வந்து யாரை பற்றியும் எதுவும் பேச வேண்டாங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், உபாதைகள் வந்து போகும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணுங்க. இரவு பிரயாணங்கள் தவிர்த்துக்கோணுங்க. ஸோ 4ல் சனி இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளும் தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கிற நிலைகளும் கொடுக்குங்க. மார்ச் 29க்கு அப்புறம் கொஞ்சம் சொத்து சேரும் நிலைகளும் சொத்து பாகப்பிரிவினைகள் என்ற ஒரு அமைப்புகளும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனம் வீடு செலவு குறையுங்க. ஸோ ஒரு கடன் அடைப்பட்டு வெளிவர நிலைகளை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். ஸோ மே 18க்கு அப்புறம் ராகு எது பயிற்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். உடல் பாதிப்பு கொடுக்கும். கவனமாக இருக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கோங்க. உளுந்து தானமாக கொடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க. உளுந்து தானமாக கொடுங்க. மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு வச்சு போட்டு வாங்க. வாழ்க்கை அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து 56% நல்ல யோக நிலைகளாக இந்த 2025 புத்தாண்டு இருக்குங்க. அடுத்து தனுசு ராசிங்க.
தனுசு ராசி வந்து வில் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய சொந்த நலனும் தன்னுடைய வளர்ச்சிகள் தன்னுடைய குடும்பங்கள் இந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருப்பாங்க இவங்க. ஸோ அந்த ஒரு தன்மைகளுடையவர், நகைச்சுவை உணர்வுகளுடையவர், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு அரசு வேலையே உங்களுக்கு இருந்தாலுமே சுயமாக தொழில் செஞ்சு அதில் தான் சாதிக்கணுங்க, ஒரு 10-15 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உடையவங்க. ஸோ அந்த ஒரு எண்ண அமைப்புகள்ன்றது உங்களுக்கு இருக்குமானா இப்போ தாங்க மெல்ல மெல்ல அவங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்தினுடைய பார்வைகள் இருக்கிறதுனாலையும் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒரு முன்னேற்றங்கள் இருக்குன்னா, இதுவரை இருந்த உடல் பாதிப்புகள், கணுமனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், பணம் பற்றாக்குறைகள், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு விலகுங்க. ஸோ விலகி இதில் வந்து என்ன ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்குறாருன்னா, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலசரஸ்தானத்தில் குரு இருக்கிறாருங்க. 7ஆம் இடம் கலசரஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நண்பர் வழியில் முன்னேற்றங்கள், நண்பர்களால் ஆதாயங்கள், நண்பர்களால் தொழில் மீண்டும் ஒரு புத்துணர்வு பெறும் நிலைகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி இந்த ஒரு 6-7 மாதமாக கொஞ்சம் அன்னோடைய நெருக்க நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு பாருங்க. குரு ஆல்ரெடி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்குங்க. ஸோ அதில் வந்து முன்னேற்றமான ஒரு நிலைகள் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பற்றாக்குறை இனி அந்த ஒரு நிலைகள்ன்றது உங்களுக்கு வந்து மாறிக்குங்க. இங்கே மார்ச் 29க்கு அப்புறம் சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு வரதுனால தாயாருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோணுங்க. பயணங்கள் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் உடல் பாதிப்புகள் அந்த மாதிரி விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்க. துர்க்கையை வழிபாடு வச்சுக்கோங்க. திராட்சை வாங்கி தானமாக கொடுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆண்டு அற்புத யோகங்களாக இருக்குங்க. 83% தனுசு ராசிக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள் நம்ம எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். 7ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், நல்ல ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க 7இல் குரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. 6ஆம் இடத்து குரு மகர ராசி பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கரெக்டாக பண்ணுறோன்னு ஒரு சில விஷயங்கள் சொதப்பிடுவாங்க. இந்த ஒரு அமைப்பு சொதப்பல்கள் எப்போ பாரு சிந்தனை, யோசனை, அறிவுத்தன்மை, வல்லன்மைகள் அதிகம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து வேறு ஒரு விஷயங்களை யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கவனங்கள் வந்துடும். குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து சோர்வு, அசதி, சோம்பல், தலைச்சுற்றும், மயக்கம், பித்தம், மாந்தி, உபாதைகள், மனக்குழப்பம், குடும்பத்தில் கணவன் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், சோர்வு, அசதி நிலைகள் கொடுக்கும். பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் கோளாறு நிலைகள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துட்டு வருங்க. மகர ராசிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாதச்சனி போயிட்டுருக்காருங்க. பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாருங்க. மார்ச் 29 அப்புறம் உங்களுக்கு வந்து 7 சனி விலகிறாருங்க. ஸோ 7 சனி விலகுறதுனா பெரிய ஒரு அற்புத முன்னேற்றங்களை கொடுப்பாருங்க. இப்போ குரு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. 6ஆம் இடத்து குரு சகட குரு சங்கடங்களை கொடுப்பார், உடல் உபாதைகளை கொடுக்கும், மனக்குழப்பங்களை கொடுக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக உங்கள் கூட பிறந்தவங்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், விரோதம், பகைகள், நம்ம பேசுகிற வார்த்தையை எதுவுமே யாருமே வச்சுக்காத நிலைகள், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலைகள், நம்ம அனாதையாயிட்டோமா, தனியாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த மனநிலைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு குழப்ப நிலைகளில் இருந்த நீங்கள் இனி விடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைகள்ன்றதும் மகர ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 63% முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்கும். நிம்மதி பறிப்போக நிலைகள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 10 ஆண்டு காலமாகவே மகர ராசிக்கு ஒரு முன்னேற்றமான நிலைகள்ன்றது சுத்தமாக எல்லாமே போச்சுங்க. ஸோ அந்த ஒரு அமைப்புக்கு வீண் வதந்திகள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் விலகுங்க. கொஞ்சம் இதுக்கு மேலே கவனமாக இருக்கணுங்க. நாய்க்கிட்ட கவனமாக இருக்கணுங்க. நாய் பாதிப்புகள் கொடுக்கும். இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்கணுங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். ஒரு முறை வாய்ப்பு இருந்தாலும் திருப்பதி போயிட்டு வாங்க மகர ராசிக்காரங்க, நல்லா இருப்பீங்க. சாலை ஓரமாக இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. ஒரு சால்வை வாங்கி கொடுக்கலாங்க, ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாங்க. ஸோ உணவு தானம் பண்ணுங்க. மகர ராசிக்காரங்கள் அற்புதமாக இருப்பீங்க. அதே போல் தேங்காய் வாங்கி கோயிலுக்கு தானமாக கொடுங்க. மட்டையோடு இருக்கிற தேங்காய் மகர ராசிக்காரர்கள் ஒரு 8 தேங்காய் வாங்கி கோயிலுக்கு தானமாக கொடுங்க. உங்களை தோசை பாதிப்புகள் ஆகப்பட்டது விலகுங்க. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனி விலகிறதுனால பெரும் விடுதலை ஆகுறீங்க. ஸோ இப்போ 6க்கு இருக்கிற குரு இங்கே தனுசு ராசியிலேருந்து வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வரதுனா ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்து கும்பராசி கருத்தாக இருப்பாங்க, கஞ்சத்தனமாகவும் இருப்பாங்க. எதிர்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அத்தனையும் நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய குணங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்பாடா அப்படின்ற அளவுக்கு இனி உங்களுக்கு மார்ச் 29க்கு அப்புறம் கும்பராசிகர்கள் இந்த 5 ஆண்டு காலங்கள் 7 சனிலேருந்து விடுபடுறாங்க. இப்போ கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி போயிட்டுருக்காருங்க. இந்த 2.5 வருடங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாமல் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அவமானம், கோர்ட்டு கேஸு, கணவனுக்குள்ள பிரச்சனைகள், தொழில் முடக்கம், கெட்ட பேர், எதாவது பண்ணிக்கலாமா, எதாவது செஞ்சுக்கலாமா, என்னடா ஒரு பொழப்பு, எல்லாமே நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னே, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னே, நான் என்ன சார் ஒரு பாவம் பண்ணேங்க, நிம்மதியாக இல்லைங்க, சந்தோஷமாக இல்லைங்க, எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு கொடுக்குங்க ஜென்ம சனி.
அதாவது உங்களை வச்சு செஞ்சுருப்பாருங்க அந்த 2.5 வருஷம். உறவுகள் பகைகள், நெருங்கிய உறவுகள் இழப்புகள், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், தொழிலில் ஒரு நம்ம எல்லாருமே வெறுக்கும் நிலைகளும், நமக்கு பழி சுமத்துற நிலைகளும், எல்லாத்தையும் விற்று தின்னு போடுற அளவுக்குங்க. அதாவது நகை நட்டுக்கள் இருந்து எல்லாமே விற்று நம்ம சாப்பிட்டுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள், அவமானங்கள், படாத பாடுபட்டிருப்பீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலமாக. இனி வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் இங்கே ஜென்மசனி விலகிறாரு. அடுத்து பாதச்சனிக்கு வராருங்க. ஸோ பாதச்சனிக்கு வரதுனால இழந்ததை கொடுக்குற அளவுக்கு கொடுத்து போட்டு போவாருங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு விடுதலை கொடுக்குங்க ஜென்மசனி ஆகப்பட்டது. கடகராசிக்கு அஷ்டமசனி எப்படி விடுதலை கொடுக்குதோ அதுபோல் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி விடுதலை கொடுக்கறதுனால நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. பயப்பட வேண்டாங்க. நல்லா இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் சேரும், தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கும். இதுவரை இருபறியாக இருந்த திருமணம், வீடு, யோகா நிலைகள் அத்தனையுமே சுபகாரியங்கள் கெட்டி மேலே ஒழிக்கிற வாய்ப்புகள் கொடுக்குங்க. மகிழ்ச்சி கூடும். சோர்வு, அசதி, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் விலகுங்க. 2 ஆண்டாக இருந்த குருபாகனுடைய மாறுதல் நிலைகள் மாறுங்க. 5ல் குரு, பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள், முன்னேற்றங்கள், கணவனுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும் நிலைகள், வேலைக்கு எடுக்கிற வாய்ப்புகள், அத்தனை வகையிலும் ஒரு முன்னேற்றமான நிலைகள் கொடுக்கும். ஆனால் ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு சனி இருக்கிறதுனால அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளும், யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடைக்குங்க. இதில் சர்வேஸ்வரரை வழிபாடு வச்சு போட்டு வாங்க. வேர்க்கடலை தானமாக கொடுத்துட்டு வாங்க. இந்த மூட்டை தூக்குற தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஸோ மூட்டை தூக்குற தொழிலாளிகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஒரு 8 பேருக்கு சால்வு துண்டு கூட வாங்கி கொடுக்கலாங்க. ஒரு ப்ளூ துண்டு, அந்த மாதிரி நீல கலர் துண்டு ஒன்று வாங்கி கொடுங்க. ஸோ அது உங்களுக்கு அற்புத முன்னேற்றங்களை கொடுக்கும். 77% கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்குதுங்க. அடுத்து மீனராசிங்க. சாந்த குணமுடையவர், அமைதியாக இருக்கக்கூடியவங்க, இயற்கை ரசிக்கக்கூடியவர்கள். ஸோ அமைதியாக இருந்து அத்தனை காரியங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னா இதில் மீனராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டுங்க. தான் தனியாக இருந்து ஜெயிக்கிற அமைப்புகள்ன்றதும் கிரைமு, சிபிசிஐடி, கல்லால், ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, வங்கி சம்மந்தமானது, ஸோ பேங்க் சம்மந்தப்பட்டது, சினிமா ஃபீல்டில் அதிகம் இருக்கிறவங்க மீனம். ஸோ இது சார்ந்த துறைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். சினிமா துறையில் ஒரு ஜெயிப்புகள் நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காரணமே இல்லைங்க. நானும் இந்த 7-8 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கிறேன். சந்தோஷம்ன்றதே இல்லைங்க, நிம்மதியும் இல்லைங்க, பிள்ளைகளாலும் போச்சு, குடும்பத்தாலையும் போச்சு, தொழிலும் இல்லைங்க அப்படின்னு புலம்புவாங்க மீனராசிக்காரர்கள். ஏங்க இந்த புலம்பல் அப்படின்னா 2 வருஷமாக 7 சனி போயிட்டுருக்கு அப்படிங்க, அதனால் இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறேங்க அப்படின்னா இன்னும் 3 ஆண்டு காலங்கள் பிரச்சனைங்க சந்திக்கணுங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் நம்ம விலகணும்னா சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை நாட்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு போடணுங்க. சனிக்கிழமை நாட்களில் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண வேண்டாங்க. சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சு போட்டு விரதம் இருக்கணுங்க. காக்காய்க்கு சாதம் வைக்கணுங்க. சாதம், கருப்பெல்லு, தயிர் 3 பேசஞ்சு காக்காய்க்கு வச்சு போட்டு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதாவது ஊனமானவங்களுக்கு உதவி செய்யணுங்க. ஸோ செஞ்சு போட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, காலம்பரை நேரமாக எழணுங்க. காலம்பரை எழுந்துங்க. அப்புறம் வேர்வை வர ஒரு வாக்கிங், யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி போட்டிங்கன்னாவே உங்களை சனி பகவான் கெட்டு கூட வரமாட்டாருங்க. ஊனமானவங்களுக்கு உதவி செய்யும் போது அவர் சந்தோஷப்படுவாருங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள சனி பகவான் எப்பயுமே கெட்டு வரமாட்டாருங்க. அதனால் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நம்ம ஜெயிக்கலாங்க. இதுவரை முடக்கி போட்ட குரு பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. 4ஆம் இடம் உடல் தொந்தரவுகள் நீங்கும். தாயார் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். மார்ச் 29 ஜென்மசனி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கவனமணுக்கள் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், அவமானங்கள், அவப்பேருக்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி ஆரம்பிக்கும் போது மார்ச் 29க்கு அப்புறம் யாருக்கும் ஜாயிண்ட்டு ஜாமீன் முன்மொழிகிறது அந்த மாதிரி வேண்டாங்க. புதிய தொழில், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவும் வேண்டாங்க. ஸோ இருக்கிற தொழில் போகட்டுங்க. அதே தொழில் செஞ்சு போட்டு வாங்க. ஸோ அதுக்கு 2027க்கு மறுக்கா வேணால் நம்ம வேறு எதாவது பண்ணிக்கலாங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கிறத சமாளிங்க. விட்டு கொடுத்து போங்க. எந்த விஷயத்தையும் பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க. கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்ன்ற நிலைகள்லாம் அனுபவிச்சு போடுவீங்க. கவனமாக இருக்கணும். வண்டி சம்மந்தப்பட்டதும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதும், வண்டிக்கு தேவையான வஸ்தாவஜிகள் சம்மந்தப்பட்டதும் கவனமாக வச்சுக்கோணுங்க. அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. வராகிய வழிபாடு வச்சு போட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். பச்சரிசி தானமாக கொடுங்க. வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. பயப்பட வேண்டாங்க. இந்த 2025ங்க 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புத யோக பலன்கள் கொடுக்கும்? இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கும் வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆபரணம், நிலபுலம், சொத்து, பத்து, பேரு, புகழ், பதவி, பட்டம், மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, புகழ் இது அத்தனை கொடுக்குமானா கொடுக்குங்க. யார்? முதல் இது பார்த்தீங்கன்னா ரோகிணிங்க.
ரோகி நட்சத்திரம் அற்புதமாக இருக்குங்க. அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரங்க, அதுக்கும் அற்புதமாக இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரம் அற்புதமாக இருக்கும். பூச நட்சத்திரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இதில் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2025 புத்தாண்டு காலங்கள் அற்புத யோக பலன்களை கொடுப்பாருங்க. அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி அமோகமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலாமு, தனுசு, கும்பம். இந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னா கொஞ்சம் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்புகளை விளங்க. கன்னியா ராசிக்காரர்களும் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். உங்களுக்கு 10ல் குரு போகிறதுனா இடமாற்றங்கள் கொடுக்குங்க. தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலைகள் கொடுப்பாருங்க. அதனால் முன்னேற்றமும் இருக்கும், குழப்பங்களும் இருக்கும். கன்னியா ராசி பொறுத்த வரைக்கும் அதுதான் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஸோ வாய் விடக்கூடாதுங்க. மகர ராசிக்காரர்கள் நல்லா இருந்தாலுமே ஒரு சில குழப்ப நிலைகள் கொடுத்துக்கோங்க. ராகுனுடைய பார்வைகள் இங்கே சரியில்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்ப நிலைகள் கொடுக்குங்க. மீனராசிக்காரர்கள் இங்கே ஜன்மசனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. ஸோ கவனமாக இருந்து போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. அடுத்தது பரிகாரம் செஞ்சுக்கிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மேசராசிங்க, மிதுனம், கடகம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களும் பரிகாரம் செஞ்சுக்கோங்க. இப்போ சங்கல்பம் பண்ணுவாங்க. குரு பெயர்ச்சி அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற கோயில்களில் சங்கல்பம் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பேரை பதிவு பண்ணி சங்கல்பம் பண்ணி அந்த குரு பகவானுக்கு உண்டான ஏதாவது ஒரு பூஜை வஸ்துங்கள், அந்த மாதிரி பூஜை வஸ்துக்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புத முன்னேற்றங்கள் கொடுக்கும். இந்த சங்கல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நம்ம இந்த பொருட்களை வாங்கி கொடுக்குறதுங்க. இந்த ஒரு தேன், தினைமாவு, கல்கண்டு இந்த மாதிரி பொருட்கள், அபிஷேக செலவுகள், பன்னீர் இந்த மாதிரி அந்த பூஜைக்கு உண்டான வஸ்துக்கள் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. சங்கல்பம்ன்றது உங்கள் பேர், ராசி, நட்சத்திரங்களை வச்சு அர்ச்சனை பண்ணுறதுங்க. அர்ச்சனை பண்ணி அதாவது யாகம் போட்டு வளர்ப்பாங்க. அதில் உங்கள் பேர் கொடுத்து உங்கள் பேர் அந்த யாகத்தில் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறது. ஸோ சங்கல்பம் அப்படின்னா அந்த பூஜையில் கலந்து நம்மளுடைய பேர்கள் சொல்லிங்க அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு தான் சங்கல்பம். தனியாக அந்த ஒரு அமைப்புகள்ன்றதும் அந்த கோயிலில் பண்ணுவாங்க. ஸோ அதில் கலந்துக்கோங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிடம், சிங்காநல்லூர், கோயம்புத்தூருங்க. என் மொபைல் நம்பர் 98 428ங்க 58 926ங்க. நன்றி, வணக்கம்.